காற்றாடியும் கயல்விழியும். ஒரு கடற்கரைக்கு அருகே இருந்த சிறிய ஊரில் கயல்விழி என்ற சின்ன சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு ஒரே ஒரு ஆசைதான், வண்ண வண்ண காற்றாடி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாலையும் கயல்விழி கடற்கரைக்கு போய் காற்றாடி பறக்க விடுவாள். ஆனா ஒரு நாள் காற்றே இல்லையே. அப்ப காற்றில்லாமலும் நான் சந்தோஷப்பட முடியாதா என்று அவள் யோசித்தாள். உடனே கயல்விழி காற்றாடியை தரையில் வைத்து அதை ஓவியமாக வரைய ஆரம்பித்தாள். பூ, சூரியன், மீன், நட்சத்திரம் எல்லாமே காற்றாடியிலே. சூரியன், நட்சத்திரம், மீன். அதை பார்த்து சுற்றியிருந்த குழந்தைகளெல்லாம் வாவ், ரொம்ப அழகு என்று கையடித்தார்கள். இப்போது மெதுவாக காற்று வீச ஆரம்பித்தது. காற்றாடியும் சுழல ஆரம்பித்தது. அதை பார்த்த கயல்விழி குதித்து குதித்து சந்தோஷப்பட்டாள். அப்போ அங்கிருந்த ஒரு தாத்தா சொன்னார், கயல்விழி, நீ காத்திருந்தது காற்றுக்காக இல்லை, உன் முயற்சிக்காகத்தான் காற்றே வந்தது என்றார். அதை கேட்டு குழந்தைகளெல்லாம் கயல்விழியை சுற்றி நின்று, நீ எங்களுக்கும் காற்றாடி செய்ய கற்றுத்தருவாயா என்று கேட்டார்கள். கயல்விழி சிரித்துக்கொண்டு, நிச்சயமாக, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே பெரிய காற்றாடி செய்யலாம் என்றாள். அன்று மாலை கடற்கரை முழுக்க வண்ண வண்ண காற்றாடிகள் பறந்தது. அந்த நாள் கயல்விழிக்கு மட்டுமில்லாமல் அந்த ஊரிலுள்ள எல்லா குழந்தைகளுக்கும் மறக்க முடியாத சந்தோஷ நாளாக மாறியது. நீதி: சந்தோஷமும் வெற்றியும் வெளியிலிருந்து வர காத்திருக்க வேண்டியதில்லை. முயற்சி செய்தால் நாமே அதை உருவாக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுது நான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.